வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒரு வழியாக ஹைஸ்கூல் முடிஞ்ச சந்தோஷத்தில் இருந்தாங்க லியாம் அண்ட் மியா ரெண்டு பேரும். எஸ், ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் தான் அவங்க படித்தாங்க. அடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ அந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டான் லியாம். ஆனால் அவனோட சிஸ்டர் மியா அப்படி கிடையாது. ஹாலிடேஸ்லையும் அவள் பரபரப்பாகவே இருந்தா. அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்றத பற்றியெல்லாம் ரொம்ப சீரியஸாக தேடிக்கிட்டு இருந்தா மியா. இதுக்கு நடுவில் ஒரு பார்ட் டைம் ஜாபை வேற தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் போயிட்டா இனி வீட்டுக்கு வரதே ரொம்பவே கம்மியாயிடும்ன்றதால அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஹாலிடேஸை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதான் ஆசைப்பட்டாங்க. இதை மியா கிட்ட அவளோட பேரண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல மியா அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. ஸோ அவளும் வேலைக்கு எங்கேயும் போகாம வீட்டிலேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபேமிலியாக எங்கேயாவது ட்ரிப் போகவும் பிளான் பண்ணாங்க. அண்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ட்ரிப்பும் நல்லபடியாக போயிருக்கு. இப்படி அவங்க ஹாலிடே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அவங்களோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வந்துச்சு அந்த ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வேற யார்கிட்ட இருந்தும் வரல, லியாம் அண்ட் மியாவோட சித்தி கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க கால் பண்ணி அவங்களோட பையன் ஃப்ராங்குக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸோ அவனை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக்கொண்டு சொல்லியிருக்காங்க லியாம் அண்ட் மியாவோட சித்தி. ஃப்ராங்கை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதும் முதல்ல லியாம் அண்ட் மியாவோட அம்மாவுக்கு தான் கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ராங்குக்கும் சுத்தமாக ஆகாது. வந்தா எப்பயுமே அவங்க மூணு பேருக்குள்ள சண்டையாவே தான் இருக்கும். இது லியாம் அண்ட் மியாவோட அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் ஃப்ராங்க் சின்ன பையனா இருந்ததால எப்பயுமே இவங்க ரெண்டு பேருக்கு தான் திட்டு விழுவும். இதனாலேயே ஃப்ராங்கை லியாம் அண்ட் மியா ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தங்கச்சி கேட்டதால சரி அனுப்பி வைன்னு சொல்லியிருக்காங்க லியாம் அண்ட் மியாவோட அம்மா. இதை எப்படி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல போறோமோ தெரியலையேன்னு கொஞ்சம் நர்வஸும் ஆனாங்க. அன்னைக்கு நைட் டின்னர் டைம்ல மியா கிட்டையும் லியாம் கிட்டையும் இதை பத்தி அவங்களோட அம்மா சொல்லி இருக்காங்க. ஃப்ராங்க்ன்ற பேரை கேட்டதுமே ரெண்டு பேரும் அப்செட் ஆகிட்டாங்க. ஃப்ராங்க் வர்றான்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே போயிருப்பான்னு சொன்னா மியா. அடுத்ததா லியாம் ஃப்ராங்க் வர்றான்னு தெரிஞ்சிருந்தா நான் தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொன்னான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்கும்போது அடுத்த 2 வாரம் என்ன ஆக போதோன்னு தெரியலையேன்னு அவங்க கவலைப்பட்டாங்க. பட் வர சொல்லியாச்சு, இனிமே எது பண்ணியும் இதுவும் செய்ய முடியாதுன்றதால மியாவையும் லியாமையும் அவங்களோட அம்மா கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. எப்படி சொல்லியும் கேட்காததால கடைசியில டென்ஷன் ஆகி கத்த போய் தான் அவங்க ரெண்டு பேரும் அமைதியானாங்க. ஆனா உடனே அடுத்த பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஃப்ராங்க் வந்தா எங்க தங்குவான்றது தான். பிராக்டிக்கலி அவன் லியாமோட ரூம்ல தான் தங்கணும். ஆனா லியாம்க்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் என் ரூம்ல தங்கினான்னா நான் வெளியே சோஃபால கூட படுத்துக்கிறேன்னு சொன்னா லியாம். இதையெல்லாம் கேட்கும்போதே கண்டிப்பா அடுத்த 2 வாரம் நார்மலா இருக்க போறதில்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. பட் எப்படியோ பேசி சமாளிச்சு ஃப்ராங்கை லியாமோட ரூம்லயே தங்க வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அவங்களோட அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, ஃப்ராங்க் இன்னமும் அதே மாதிரியா இருக்க போறான், கண்டிப்பா மாறி இருப்பான்ல, அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்கள யோசிக்க வச்சுது. இது அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆனாங்க. அந்த டின்னர் கான்வர்சேஷன் நடந்து 2 நாளுக்குள்ள ஃப்ராங்க் வர்றதா இருந்துச்சு. அவன் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனை பத்தியும் கொஞ்சம் பார்த்தலாம். பிரான்சிஸ், லியாம் அண்ட் மியாவோட சித்தி பையன். இவங்கள விட ஒரு 4 வயசு சின்ன பையன். ஆனா நமக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கசினை பார்த்தாவே பிடிக்காது, கவனிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஜஸ்ட் அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அவங்க செய்யறதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ஃப்ராங்க். அவன் அது வரைக்கும் ஒரு 3 முறை லீவுக்காக வந்து தங்கியிருக்கான். அவன் வந்து தங்கின டைம் பூராவுமே லியாம் அண்ட் மியா ரெண்டு பேருக்கும் சுத்தமா அவனை பிடிக்கவே இல்லை. ஃப்ராங்க் எப்படிப்பட்ட பையன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுனா, லியாம் ரொம்ப வருஷமா ஒரு கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு சின்ன பொம்மையை வச்சிருந்தான். அது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ண ஒரு பொம்மை. ஒரு தடவை ஃப்ராங்க் ஹாலிடேஸ்க்கு வரும்போது அந்த பொம்மையை உடைச்சிருக்கான். அந்த பொம்மை அவனோட கையில இருந்து கீழே விழுந்து உடைஞ்சதும் நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் சொன்னாலும் லியாம்க்கு அந்த பொம்மையை அவன் வேணும்னே உடைச்ச மாதிரி தான் தோணி இருக்கு. லியாமை பொறுத்த வரைக்கும் அந்த கிஃப்ட் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்டா இருந்துச்சு. இப்படி லியாம் அண்ட் மியா ரெண்டு பேரையும் டென்ஷன் பண்ற மாதிரி பல விஷயத்த செஞ்சிருக்கான் ஃப்ராங்க். இதனாலேயே அவனை அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கு.
என்னதான் பண்றதுன்ற மாதிரி தான் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் அவன் வர்றான்னு சொன்னதும் காலேஜ் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிருந்த ஹாலிடேஸே வேஸ்டான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க லியாமும் மியாவும். இருந்தாலும் அவங்களோட அம்மா சொன்ன அந்த விஷயத்த நினைச்சு அமைதியா இருந்தாங்க 2 பேரும். ஃபோன்ல சொல்லியிருந்த மாதிரியே 2 நாள் கழிச்சு ஒரு மதிய வேளையில ஃப்ராங்கை கூட்டிட்டு வந்தாங்க லியாம் அண்ட் மியாவோட சித்தி. ஃப்ராங்க் அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே மியாவுக்கும் லியாமுக்கும் தெரிஞ்சிருச்சு அவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறலன்ற விஷயம். ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா அவங்களோட அம்மாவை பார்த்துருக்காங்க 2 பேரும். ஆனா அவங்க அதை கவனிக்காத மாதிரியே அவங்களோட சிஸ்டர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவன் வழக்கம் போல முதல்ல லியாமோட ரூமுக்கு போய் அவன் புதுசா வாங்கி வச்சிருந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். மியாவோட ரூம் தனியா இருந்ததால, அதுவும் ஒரு பொண்ணோட ரூமா இருந்ததால அதுக்குள்ள அவனால அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. ஆனா லியாமோட ரூமுக்குள்ள புதுசா வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 வாரத்துக்கு ஃப்ராங்க் இங்க தான் இருக்க போறான்றத லியாம்னால பொறுத்துக்கவே முடியல. இருந்தாலும் என்ன பண்றது, நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிச்சது. ஏனோ தெரியல ஃப்ராங்க் செய்யற ஒவ்வொரு விஷயமும் 2 பேரையும் அவ்வளோ இரிட்டேட் பண்ணுச்சு. இதுக்கும் முன்ன இருந்ததை விட ஃப்ராங்க் கொஞ்சம் மாறி இருந்தான் தான். ஆனா ஒன்ஸ் ஒருத்தர் நமக்கு பிடிக்காம போயிட்டா அந்த ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதே தான் லியாம் அண்ட் மியா 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஃப்ராங்க் என்னதான் இவங்களை வெறுப்பேத்தினாலும் 2 பேரும் சேர்ந்து சில சமயங்கள்ல பிளான் பண்ணி பழி வாங்கிடுவாங்க. அப்படி நடந்தா அடுத்த சில நாட்கள் ஏன் ஊருக்கு போற வரைக்கும் கூட ஃப்ராங்க் அவங்க கிட்டேயே போக மாட்டான். அதே மாதிரி எந்த முறையும் ஏதாவது செய்யலான்னு பிளான் பண்ணாங்க. அப்பதான் அவங்க வீட்டோட ஆட்டிக்ல இருந்த ஒரு பழைய பெரிய பெட்டி ஞாபகத்துக்கு வந்துச்சு. லியாம் அண்ட் மியாவோட பாட்டி வச்சிருந்த ஒரு பெட்டி அது. ரொம்ப பெரிய பெட்டியும் கூட, ஒரு அடல்ட்டே தாராளமா ஒளியக்கூடிய அளவுக்கு பெரிய பெட்டி அது. அந்த பெட்டியில எப்படியாவது கொஞ்ச நேரம் அவனை மூடி வச்சு பயமுறுத்திட்டா இங்கிருந்து போற வரைக்கும் நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டான்றது அவங்களோட பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா அதை எப்படி செய்யறது? அப்பதான் மியா ஹைட் அண்ட் சீக் விளையாடுற சாக்குல அவனை அதுக்குள்ள போக வச்சா என்னன்னு சொல்லியிருக்கா. ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா ஃப்ராங்கா அவ்வளோ ஈஸியாவெல்லாம் அவங்களால ஏமாத்தவே முடியாது. தன்னை லியாம் அண்ட் மியா 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு அவனுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் சந்தேகப்படாத மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணி விளையாட வைக்கணும். மேபி இது நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். பட் நடந்துச்சுன்னா செம்ம ரகலையா இருக்கும். ஸோ அதை எப்படியாவது ட்ரை பண்ணுன்னு பார்த்தாங்க. இவங்களா போய் கேட்டா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அது வேணவே வேணான்னு சொல்லிடுவான். ஸோ அவனா வந்து கேட்டா மட்டும்தான் அதை செய்யவும் முடியும். ஸோ அந்த ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க எதிர்பார்த்தது நடந்துச்சு. 2 பேரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் தானா வந்து நாம 3 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமான்னு கேட்டிருக்கான். இதுக்காக தான் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை வெளிக்கட்டிக்காம வேண்டா வெறுப்பா சரி விளையாடலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஃப்ராங்க் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அவங்க பிளான் பண்ணி இருந்த மாதிரியே அந்த பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சான் ஃப்ராங்க். அவன் பெட்டிக்குள்ள போயிட்டான்னு தெரிஞ்சதும் லியாம் பின்னாடியே போய் அந்த பெட்டிய சத்தமில்லாம லாக் பண்ணிட்டும் வந்துட்டான். அவங்களோட பிளான் சக்சஸ்னு காட்டுறதுக்காக மியா கிட்ட தம்ஸ் அப் காட்டிக்கிட்டே வந்து ஹால்ல உட்காந்தான் லியாம். 2 பேரும் பழைய மாதிரி அமைதியா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 1/2 மணி நேரமாகுது, 1 மணி நேரமாகுது, 1.5 மணி நேரமாகுது. ஆனா ஆட்டிக்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. முதல்ல இத மியா தான் நோட்டீஸ் பண்ணான். அதை நோட்டீஸ் பண்ணதும் லியாமை கூப்பிட்டு என்னடா மேலே இருந்து எந்த சத்தமும் வரலன்னு கேட்டதுக்கு நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். உடனே மியா கொஞ்சம் பதட்டமாகி ஏதாவது ஆகிட போது லியாம் வா போய் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லவும் 2 பேரும் வேக வேகமா ஆட்டிக்கு போயிருக்காங்க. மேலே போய் பார்க்கும்போது அந்த பெரிய பெட்டி லியாம் லாக் பண்ண மாதிரியே தான் இருந்திருக்கு. மெதுவா போய் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்த 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள ஃப்ராங்க் இல்ல. 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, பதட்டமாயிருக்காங்க. வீடு முழுக்க அவனை தேடி இருக்காங்க. ஆனா அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் சில மணி நேரங்கள்ல வேலைக்கு போயிருந்த அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா வந்துருவாங்க. வந்து ஃப்ராங்கி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ஒண்ணுமே தெரியாம 2 பேரும் பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க. ஃப்ராங்குக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க போனான்? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.